பிரசாதம் பண்ண போகிறோம். பைத்தம்பருப்பு கேசரி. பைத்தம்பருப்பில் கேசரி பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போ முடியுதோ நம்மளுக்கு வந்து இந்த ஆழ்வார்கள் குரு பரம்பரை, ஆழ்வார்கள் ஜெயந்தி அதெல்லாம் பார்ப்போம். அவளை பற்றியும் பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக. இது ஒன்றும் இல்லை, பைத்தம்பருப்பு வந்து நல்லா அலைஞ்சு வச்சுருக்கேன். எவ்வளோ பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு 1.5 பங்கு வந்து வெல்லம், 1 டம்ளர்னா 1 டம்ளர் வெல்லம், நெய் கொஞ்சோண்டு, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், 2 ரவை வேணும்னா ரவையும் தூவிக்கலாம். ரவைக்கு அது பைத்தம்பருப்பு கேசரினால கெட்டிப்படுறதுக்கு இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த நெய்யை விட்டு நல்லா வறுத்துடுவேன். வறுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணிடுவேன். வெள்ளத்தை வந்து பாகு வச்சுக்கணும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும். வந்து பாகு வைக்கணும். ஓகே. வறுக்கும் போது 2 ஏலக்காய் போட்டு வறுத்துன்றேன். பொடி பண்ணும்போது சேர்த்து பண்ணிடுவேன். ப்ரௌன் எடுத்து பார்த்தீங்களா? இப்போ எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முந்திரி வறுத்துட்டு இப்போ பைத்தம்பருப்பு பருவ எடுத்துருக்கோமோ அது அந்த அளவில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு வந்து ஜலம் விட்டுருவேன். ஜலம் கோச்சின்னு இருக்கும்போது அந்த அரைச்ச வந்து அது போடணும். அந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு ஜலம் விட்டுருக்கேன் கொதிக்கட்டும். இங்கே வந்து வெள்ளம் கொதிச்சுட்டு இருக்கு. இதை நல்லா கொஞ்சம் வடிகட்டிட்டு திருப்பி வைக்கிறேன். நல்ல ரவை மாதிரி வடிச்சுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு பாகு வந்துட்டு பாகுனா கொஞ்சம் கெட்டியான ஜலமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். கொஞ்சம் லேசா பாகு வந்தா கூட போடணும். கம்மி பதம் வந்தா கூட போடும். ஒரு கம்பி ஆடினதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் தான் இருக்கிறது அது ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு பூஜை முடிச்சுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பெரியாழ்வார் ஜெயந்தி, அது வந்து 25ஆம் தேதி. ஆமாம். அன்னைக்கான நிர்ஜல ஏகாதசி. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து பிரசாதம் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிரசாதம் பண்ணி இன்னைக்கு வீடியோ போட்டுடலாம். நாளைக்கு வந்து பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம், நிர்ஜல ஏகாதசி. அதனால நம்ம பெரியாழ்வார் திருநக்ஷத்திரத்துக்கு பிரசாதம் வந்து இன்னைக்கே போட்டுறோம். கதையை இன்னைக்கே பார்த்தலாம். நாளைக்கு நம்ம எப்போ போல ஏகாதசி திருவோணத்துக்கு நம்ம இது சொல்லலாம் இல்லையா, பெண் பிள்ளை ரகசியம், அதை பார்த்தலாம். பெரியாழ்வார்னாலே தெரியும், ஆண்டாள். ஆமாம், ஆண்டாளுடைய அப்பா. விஷ்ணு சித்தருங்கிற ஒரு சாதாரண மனிதர், சாதாரண விஷ்ணு பக்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவர் எப்படி பெரியாழ்வார் ஆனார் அப்படிங்கிறத பார்ப்போம். இவருடைய வாழ்க்கையில 3 தடவை பெருமாள் வந்து இவருடைய சொப்னத்துல வந்திருக்காரு. முக்கியமான தருணங்கள். ஒரு தடவை பொது வெளியில அசரீரியா வந்திருக்காரு. அவர் இயற்பெயர் வந்து விஷ்ணு சித்தர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நந்தவனம் அமைச்சு புஷ்பங்கள் மாலையா தொடுத்து வடபத்திர சாய்க்கு மாலை சாத்துவார். இதை வந்து நித்தியப்படி பண்ணிட்டு இருக்கார். மதுரையில வல்லபதேவன் பாண்டிய மன்னர், இவர் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர். மதுரையில் அந்த மன்னன் வந்து ஒரு நாள் இரவு பொழுதுல நகர் வளம், அதாவது சோதனை அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். மாறு விஷயத்தில் அவெல்லாம் அப்படி பண்ணுவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வயோதிகர் நைட்டு ஒரு வயோதிகர் ரோடு வழியாக போயிட்டு இருக்கார். அவரை பார்த்து இந்த பாண்டிய மன்னன் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த வயோதிகர் சொல்றார், மழைக்காலத்துக்கு வெயில் காலத்தில் சேமிச்சு வை, இரவு பொழுதுக்கு பகல் பொழுதுல சேமித்து வை, மறுமைக்கு இம்மையில சேமித்து வை அப்படின்னு சொல்றார். என்ன மீனிங் அதுக்கு? நம்ம வந்து இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ டே டைத்லேயே சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு. ஆமாம். அதே மாதிரி என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மனுஷ பிறவின்றது வந்து ஒரு 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 நல்ல பிறவி. அது வந்து பெருமாள் நமக்கு கரெக்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அடுத்த பிறவி இருக்கோ இல்லை எதுனாலும் பெருமாள் நம்ம பெருமாள்கிட்ட வேண்டி வச்சுட்டோம்னா அவர் அடுத்த பிறவி நம்மளுக்கு வந்து அவர் டிசைட் பண்ணி நல்லதாக டிசைட் பண்ணுவார். ஆமாம். மறுமைக்கு இம்மையிலேயே நம்ம கேட்டு வச்சுக்கணும். சேர்த்து என்னத்தை சேர்க்கணும்? புண்ணியத்தை சேர்த்து. இதை வந்து அமைச்சர்களை போய் கேட்கிறார். அமைச்சர்கள் சொல்றான். அப்ப சொல்லும் போது அவ என்ன சொல்றான்னா, இந்த பரத்தத்துவம் இருக்கு இல்லையா, பரம்பொருள், இந்த பரம்பொருள்கிட்ட வேண்டிண்டு அடுத்த வர ஜென்மாக்கு நம்ம இந்த ஜென்மத்திலேயே புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப பாண்டிய மன்னனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருது. ஆனா பரம்பொருள்ங்கிறது யாரு அப்படின்னு சந்தேகம். பெருமாள் தெரியாது. வந்து பெருமாள் அப்படிங்கறத வந்து நிரூபிக்கணும் யாராவது ஒருத்தர். அப்போ போட்டி வைக்கிறோம். எல்லாருக்கும் தண்டோரா போட்டாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கிற விஷ்ணு சித்தருக்கும் தெரிய வர்றது இந்த மாதிரி ஒரு போட்டி
இந்த பரதத்துவம், பரமாத்மா, பரம்பொருள் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றவாளுக்கு பொற்கிழி, அதாவது அரண்மனையில பெரிய கிழி, பெரிய மூட்டை, பொன் நாணயங்கள் அடங்கின மூட்டை ஒன்று. இது வந்து பரிசு. முதல் நாள் ராத்திரி முதலாக பெருமாள் சொப்பனத்தில் வரார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பெரியாழ்வார்க்கு. நாளைக்கு பாண்டிய மன்னன் ஒரு போட்டி அறிவிச்சிருக்கான், இதுல நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு சித்தருக்கு தூக்கி வாரி போட்டுரு. அவர் பெருமாள்கிட்ட சொல்றார், நான் இங்கே நந்தவனத்துல புஷ்பத்தை பறிச்சு மாலையா தொடுத்து உனக்கு சேர்த்துன்னு இருக்கேன். இது தவிர வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஞானம் கிடையாது, தமிழ் புலமை கிடையாது. என்னைய போய் பாண்டிய மன்னன் அரண்மனையில் போய் இதை போய் நான் நிரூபிக்கணும்னு சொன்னா நான் எப்படி பண்ணுவேன் போது பெருமாள் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ புறப்பட்டு போ. அடுத்த நாள் போறார். பிரம்மாண்டமான அரண்மனை, தமிழ் படிச்ச பண்டிதர்கள்லாம் உட்கார்ந்துருக்கா. வேதங்கள்ல இருந்தும் உபனிஷத்துங்கள்ல இருந்து சொல்லி மேற்கோள் காட்டி இந்த பரதத்துவம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கார் பெரியாழ்வார். அப்போ அவ பேச 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 அந்த பொற்கிழி அப்படியே கிழிஞ்சு அவருடைய மடியில வந்து விடுறது. ஆனா பாண்டிய மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். பாண்டிய மன்னன் பட்டத்து யானையை ஏற்பாடு பண்றான். பட்டத்து யானை மேல விஷ்ணு சித்தரை உட்கார வைக்கிறான். ராஜ மரியாதை, மேலதாளம், புஷ்பங்கள் தூவி மதுரையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கூட்டின்னு வரான் பெரியாழ்வார. இந்த காட்சியை வந்து மதுரையில இருக்கவா எல்லாரும் பார்க்கிறா. இதை வந்து பெருமாளுக்கு வந்து பார்க்கணும்னு ஆசை. பெருமாள் வந்து பூமி தாயார கூட்டிண்டு கருடாழ்வார்ல வரார். கருடாழ்வார் வாகனம். கருடாழ்வார் வாகனத்துல பெருமாளும் தாயாரும் உட்கார்ந்துட்டு மேல இருந்து அப்படி மலர் தூவுறான். எல்லாரும் பெருமாளே பெருமாளே பெருமாள்னு சேவிக்கிறான். அப்போ விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார் என்ன பண்ணார்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. பெருமாளை பார்த்து, இந்த திருவடியை நாங்க பிடிச்சுக்கணும். இந்த திருவடி, உன்னுடைய திருவடிகள் தான் எங்களுக்கு காப்பே. அதுக்காகவாவது நீ பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் நீ வாழணும். எல்லாரும் உன் மேல கண்ணு பற்ற போறா அப்படின்னு பெருமாளை வாழ்த்துறார். பெருமாள்கிட்ட ஒன்றும் சேவிச்சு வேண்டிக்கல, இது மாதிரி பட்டத்து யானை எனக்கு டெய்லி அமையணும்னு கேட்டுக்கல. என்ன சொல்றார்? இவ்வளவு ஒரு அழகான காட்சி, நாங்கள்லாம் உன் திருவடியை பிடிச்சுக்கிறதுக்காகவாது நீ வந்து சௌக்கியமா பல கோடி 100 ஆண்டுகள் நீ வாழணும் அப்படின்னு இருக்கவாளுடைய கண்ணு பற்ற போதுன்னு பயந்து பல்லாண்டு பண்ணார் பெருமாளுக்கு. அன்னையிலேருந்து பெருமாள் இட்ட பெயர் தான் பெரிய ஆழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 12 ஆழ்வார்கள்ல விஷ்ணு சித்தரை மட்டும் பெரிய ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் இதுதான். ஏன்? ஒரு குழந்தைய பார்த்து அம்மா எப்படி திருஷ்டி பற்றுமோன்னு பயந்தாலோ அது மாதிரி பெருமாளை பார்த்து பல்லாண்டு பண்ணார். குழந்தை மாதிரி ஆயிட்டார். ஆண்டாள் ஒரு பாசுரத்துல சொல்லுவார், புல்லும் சிலமினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். சங்கநாதம், இந்த சங்கோடைய நாதத்தை கேட்டு பகைவர்கள்லாம் மிரண்டு போற அளவுக்கு இருக்கிற பெருமாளை பார்த்து கண்ணு பற்றுன்னு சொல்றியே, நீ எவ்வளவு வெகுளியான ஒரு குழந்தைப்பா அப்பாவை பார்த்து பாடுறான். இது வந்து பெரியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி. ஆழ்வார்கள் பாசுரங்களை வந்து ஆழ்வார்கள் திருப்பள்ளி எழுச்சியாகவும் பார்க்கலாம் நம்ம திருப்பாவை. அப்படி பார்க்கும்போது இந்த பாசுரம் வந்து அப்பாவே சொல்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு குழந்தையா இருக்கே, இவ்வளவு வெகுளியா இருக்கே, பெருமாள் மேலேயா கண்ணு பற்ற போறது அப்படின்னு ஆண்டாள் பண்ணான். இதெல்லாம் முடிஞ்சு ஆத்துக்கு வர்றார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு.
ஆற்றுல நந்தவனத்தில் துளசி மாடத்துக்கு கீழே அழகான தேஜஸோட துரு துருன்னு அழகான ஒரு பெண் குழந்தை கிடக்கிறது. அதை எடுத்து வளர்க்குறார். சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணன் பக்தியை சொல்லி 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 வளர்க்குறார். இந்த பொண்ணும் அப்பா புஷ்பத்தை பறித்து மாலையாக வடபத்திர சாய்க்கு போடுறத பார்த்துட்டே வளர்றா. கண்ணன் மேலே ஒரு தனி ஈடுபாடு வந்துடுது. கோதை நாச்சியார்னு பேர் வைக்கிறார். அப்பா கூட தொடுத்த மாலையில் ஒரு மாலையை எடுத்து தான் அணிஞ்சு பார்த்துக்கிறார். கிருஷ்ணன் எவ்வளவு அழகு, பெருமாள் எவ்வளவு அழகு, அது மாதிரி நம்ம இருக்கமா, பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுலயே நினச்சின்ட்டான். இந்த அழகு நமக்கு இருக்கா? ஒரு நாள் தோன்றது பெருமாள் மாதிரி நம்மளும் நன்னா இருப்போம் அப்படின்னு, சில நாள் தோன்றது பெருமாள் அளவுக்கு நம்ம இல்லை அப்படின்னு தோன்றது. இப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்த போகிறார் பெரியாழ்வார். அதில் நீளமான முடிக்கற்றை ஒன்று இருக்கு. அப்படி பதறி போய் அதை எடுத்துன்னு வந்துடுறார். இது எப்படி வந்ததுன்னு தெரியாமல் படுத்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அதே மாதிரி பொண்ணு தாம் போட்டுட்டு அதை கழட்டி வைக்கிறார். அதை பார்த்துறார். பொண்ணை வந்து ரொம்ப கடிஞ்சு பேசுகிறார். பேசிட்டு அன்னைக்கு பெருமாளுக்கு மாலை சாத்த முடியல, சாப்பிடல, ஒன்றுமே பண்ணல, படுத்துட்டார் அப்படி. அப்போ 2வது முறையாக பெருமாள் வர்றார். ஆழ்வார்கிட்ட வந்து பேசுகிறார். இன்னைக்கு மாலையை போடலையே எனக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி அபச்சாரம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ நன்னா இருந்தது அந்த மாலை, நல்ல மனமாக வாசனையாக இருந்தது. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. அந்த மாலை தான் எனக்கு வேணும். நாளிலிருந்து கோதை நாச்சியார் போட்டுண்ட மாலையே எனக்கு சாத்துங்கோ, சூடி கொடுத்த சுடர்கொடி ஆள். அதாவது தாம் போட்டுண்ட மாலையை பெருமாளுக்கு கொடுப்பாள். இன்றைக்கும் அது நடக்கிறது. சூடி கொடுத்த சுடர்கொடியாள் ஆனால் ஆண்டாள். பெரியாழ்வார் வந்து பொண்ணுக்கு திருமண வயசாகிடுத்து, கல்யாணம் பேசணும்னு பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற. திவ்ய தேச பெருமாளே 108 இருக்கார், நீ எந்த பெருமாளை சொல்கிற? சரி, எனக்கு 108 சொல்லுங்க அப்படிங்கிறான். பெரியாழ்வார் 108 திவ்ய தேச பெருமாள் ஒன்றுன்னா சொல்லிட்டு வரா. ரங்கநாதனை பற்றி பேசும்போது அவன் மனசு லயிச்சிருது. ரங்கநாதன் தான், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தான் நான் மனசில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். கல்யாணம் பண்ணால் ரங்கநாதன் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். திருப்பி இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, படுத்துடுறார். என்ன வழி? பெருமாள் 3வது தடவை ஆறார். பெரியாழ்வார்கிட்ட பேசுகிறார். என்ன குழப்பம் இப்போ அப்படின்னு கேட்குறாரு. பெரியாழ்வார் சொல்கிறார், கல்யாணம் பண்ணிட்டா ரங்கநாதன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறான். அதுக்கு என்ன, நாளைக்கு கூட்டின்னு வந்துருங்க, அவள் எனக்குன்னு வந்தவ தான், நாளைக்கு ஸ்ரீரங்கம் கூட்டின்னு வந்துருங்கன்னு போயிடுறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காத்தால எழுந்திருந்துடுறார். 3 மணிக்கெலாம் எழுந்திருந்தாச்சு. பார்த்தா பொண்ணு தூங்கின்னு இருக்கா. எழுப்புறார். அண்ணா ரெடி ஆகிட்டு வா, ஸ்ரீரங்கம் போகிறோம். அழகாக பட்டாடை, தலை நிறைய பூ, கொலுசு, வளையல், அழகாக பொட்டுலாம் வச்சுட்டு ரெடி ஆயிடலாம். பெருமாள் பெரியாழ்வார்கிட்ட பேசிட்டு நேராக வல்லபதேவன் சொப்பனத்துக்கு போகிறார். பாண்டிய மன்னன்கிட்ட கூப்பிட்டு, பெரியாழ்வார் தெரியுமில்லையே உனக்கு அப்படின்னு கேட்குறார். ஆகா, நன்னா தெரியுமே அப்படிங்கிறார். உன்னுடைய படை பட்டாளங்கள், பட்டத்து யானை எல்லாத்தையும் கூட்டிட்டு நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் ஆற்று வாசலில் நிற்கணும் 4 மணிக்கு அப்படின்னு அவனுக்கு ஆணை. நேராக வடபத்திர சாய் திருவல்லிபுத்தூர் அந்த கோவிலில் இருக்கிற நிர்வாகிகள், தீர்த்தக்காரா எல்லாருக்கும் தனித்தனியாக எல்லாருக்கும் கனவுல வர்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோவிலிருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் கல்யாண கோலம் இருக்கணும், வீதியில் கலன்னு இருக்கணும், எல்லாம் ரெடி பண்ணுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. எல்லாம் 3 மணிக்கு எந்திருந்துறானு. எல்லாம் 3 மணிக்கு எந்திருந்து ஒரே கல்யாண கோலம், விழா கோலம். அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோவில்ல இருந்து ரோடெல்லாம், வீதியெல்லாம் பூ, பட்டத்து யானைகள். பெரியாழ்வார் உள்ள ஆத்துக்குள்ள
என்ன பண்ணுறது தெரியல, பெருமாள் இப்படி சொல்லிட்டார், ஸ்ரீரங்கம் கூட்டின்னு போன்னு சொல்லிட்டார், எப்படி கூட்டின்னு போகிறோம், இந்த குழந்தைய எப்படி கூட்டின்னு போகிறது ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு குழப்பத்தில் 2 பேரும் ஸ்நானம் பண்ணிட்டு கதவை திறக்கிறா. மதுரை மாநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் எல்லாம் நிற்கிறான் வாசல்ல. பாண்டிய மன்னன் நிற்கிறான். பக்கத்தில் வந்து பல்லக்கு, சந்தன பல்லக்கு ரெடியா இருக்கு ஆண்டாளுக்கு. இப்படி பார்க்கும்போது எல்லாரும் சொல்றா, ஆமா பெருமாள் ஏன் சொப்பனத்தில் வந்தார், ஆமா பெருமாள் ஏன் சொப்பனத்தில் வந்தார் சொல்லும்போது, ஸ்ரீரங்கம் போகணும், நீங்க சொன்னேலாமே ஸ்ரீரங்கம் போகணும்னு, பெருமாள் தான் அழைச்சுன்னு வர சொன்னார். சரி வாங்க. பல்லக்கில் ஏறி உட்கார்றா ஆண்டாள். ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகிறது. ஸ்ரீரங்கத்தில் இறங்குறா, சன்னதிக்கு போகிறா, ஆதிசேஷன் மேலே காலை வைக்கிறா. பெருமாள் மார்பிள் அப்படியே ஐக்கியமாகறா. அந்த சமயத்தில் ஒரு அசரீரி, ஜனக மகாராஜா மாதிரி நீங்கள் இன்னையிலேருந்து எனக்கு மாமனார் அப்படின்னு பெரியாழ்வார் பார்த்து பேசுகிறார் பெருமாள். அப்பேற்பட்ட பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஆணி மாதம் சுக்லபக்ஷம் வளர்பிறை சுவாதி நட்சத்திரம், பெரியாழ்வார் ஜென்ம நட்சத்திரம், திருநக்ஷத்திரம். இது வந்து நம்ம பெரியாழ்வாரை நினச்சிண்டு பெரியாழ்வார்ட்ட வந்து என்ன கற்றுக்கலாம், ஒரு ஃபீல்டில் இருக்கவா தன்னுடைய குழந்தைகளை அதே ஃபீல்டில் அந்த அளவுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அவரும் ஆழ்வார், தன்னுடைய பொண்ணையும் ஆழ்வார் ஆக்கினார். அப்பேற்பட்ட பக்தி, கர்ம யோகி, அப்பேற்பட்ட பக்தி. பெருமாளே வந்து இவர்கிட்ட யோசனைகள் கொடுப்பார், என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பார். பெருமாளுக்கே மாமனார் ஆனார். அப்பேற்பட்ட பெரியாழ்வாரை நம்ம இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிறது விசேஷம். அப்படியே நேராக அங்கே கூட்டின்னு போயிட்டீங்க. அப்படியா? ஆமாம், கூட்டின்னு போயிட்டேனா? அந்த பெரியவர் நீங்கள் ஆண்டாள் மார்கழி மாதத்தில் கேட்டிருக்கோம். ஆமாம், இருந்தாலும் அது திருப்பி கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.